ஆசீர்வாதம், உங்க கருத்து என்ன? இந்த உச்சநீதிமன்ற இந்த 5 பேர் கொண்ட அமர்வு சொன்ன கருத்தில் முக்கியமான டேக்அவேன்னு நீங்க எதை பாக்குறீங்க? அதுக்கான காரணம் என்ன? வணக்கம் விஜயன். தமிழன் பிரசன்னா அவர்களுக்கும் எனக்கு முன்னாடி பேசின ஆர்கே அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதே மாதிரி திரு மணி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒப்பீனியன், அவங்களுடைய எண்ணப்போக்கு, இது நாங்க வெற்றியா தோல்வியா அப்படின்னு பார்க்கிறத விட இன்று அரசியலமைப்பு சட்டத்துக்கு வெற்றி. இது ஆளும் கட்சி, எதிர்கட்சி, மத்திய அரசு, மாநில அரசுன்னு பார்க்கறத விட, ஏன் அப்படின்னா பிரசன்னா சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட், அதாவது பர்திவாலா மகாதேவன் ஜட்ஜ்மெண்ட் ஒரு புதிய பாதையை நோக்கி போய் கொண்டிருந்தது. அந்த பாதை அதாவது அந்த ட்ராக் ஆஃப் தி ட்ராக் போயிட்டு இருந்துச்சு. ஆர்கே அவர்கள் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அதை நான் செரி பிக்கிங்கா தான் பாக்குறேன். ஏன்னா இதை நம்ம இன் டோட்டாலிட்டி பார்க்கணும். இன் லியூ ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் கிவன் பை ஜஸ்டிஸ் பர்திவாலா அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன். ஏன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லாத 2 விஷயங்களை அவங்க தன்னுடைய கையில் எடுத்து அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 142, அதுல டீம்டு அசென்ட்ன்றத பத்தி எங்கேயுமே கொடுக்கல. அதாவது கருதப்பட்ட ஒப்புதல், அதை கிட்டத்தட்ட தமிழ் படுத்தணும்னா, அதாவது இந்த ஒப்புதல் தானே வழங்கப்பட்டு விட்டதாக ஒரு அர்த்தம். அதை இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒப்பீனியன்ல ஸ்ட்ரைட் அவுட் பண்ணிருக்காங்க. அடுத்தது கால அவகாசம், காலக்கெடு, இது எந்த இடத்திலையும் கொடுக்கப்படவில்லை. as soon as possible என்ற வார்த்தை நமது நண்பர் பிரசன்னா தொடர்ந்து பயன்படுத்தினார். ஆனால் 2 ஜட்ஜுகளும் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பில் அந்த வார்த்தைக்கு அவர்கள் 3 மாதம் 6 மாதம் என்று ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தார்கள். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒப்பீனியன் ஆனது அந்த 2ஐயுமே நல் அண்ட் வாய்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிவிட்டது. ஒரு கேள்வி திரு ஆசீர்வாதம், நீங்க சொன்னதிலிருந்து ஒரு நீட்சி, இது அரசமைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொன்னீங்க. இயன்ற அளவு விரைவாக, அதுதான் அரசமைப்பினுடைய ஆன்மாவாக இருக்குது, ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும். இப்போ 90 நாள் ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு அரசமைப்பு நிர்ணய சபையில் விவாதம் நடக்கிறப்ப நம்ம ஏன் அப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அது ஒரு நாளில் கூட கொடுத்துருவாங்களேன்னு அரசமைப்பின் ஆன்மா என்பது விரைவாக செய்ய சொல்வது தான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல, இப்போ 2 வருஷம், ஒரு அரசுக்கு 5 வருஷம் தான் சார் இருக்கு, 4 வருஷம் மசோதா கிடப்பில் இருக்கு, 10 வருஷம் கிடப்பில் இருக்கு அப்படின்னா அதுதான் அரசமைப்பு பாதுகாக்க சொன்னதா? அதுக்கு தான் இன்னைக்கு வெற்றி கிடைச்சிருக்கா? அதாவது பிரசன்னா சொல்லும் பொழுது இரவு 12 மணிக்கு ஒரு மசோதா பாஸ் பண்ணப்பட்டு 12:05 அதுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது அப்படின்னு திரு பிரசன்னா அவர்களுக்கு UPA 1ல நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஜனாதிபதி ரஷ்யாவில் இருக்கிறார். பீகார் மாநிலத்தை கலைத்து விட்டு அதுக்குரிய அந்த கோப்பில் கையெழுத்திடுங்கள் என்று ஃபேக்ஸ் அனுப்புகிறார்கள். அதில் திரு அப்துல் கலாம் அவர்கள் கையெழுத்திட்டு அதே அந்த தீர்ப்பானது வருகிறது. பீகார் அரசு கலைக்கப்பட்டது நியாயத்துக்கு அப்பாற்பட்டது, சட்டத்துக்கு அப்பாற்பட்டது. திரு அப்துல் கலாம் அவர்களை அவருடைய பதவிக்கு பிறகு கேட்கிறார்கள், நீங்கள் பதவியேற்றிருந்த சமயத்தில் நீங்கள் எடுத்த முடிவில் மிகவும் உங்களை மனதுக்கு வருத்திய முடிவு எது என்றால் அது இந்த கோப்பில் நான் கையெழுத்திட்டது என்பதுதான். ஆக ஒரு மசோதாவாக அல்லது ஒரு முடிவானது அரசு கவர்னருக்கோ அல்லது ஜனாதிபதியோ அனுப்பும்போது அதனுடைய முக்கியமான அம்சங்களை உள்நோக்கிதான் அதை முடிவெடுக்க வேண்டும். புரிஞ்சுக்கிறேன் திரு ஆசீர்வாதம், நீங்க முக்கியமான பாயிண்ட். அதுக்காக தான், அதுவும் இல்லாம ஒரு அரசமைப்பின் பாதுகாவலர்களுக்கு நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கறது கூட அந்த மாண்பை குறைக்கலாம்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, இப்ப மத்திய அரசுல அரசுகள் மாறிட்டே இருக்கும், ஆனா மாநில அரசுன்னு இப்போ ஆர்கே சொன்ன மாதிரி ஒரு மாநில அரசு இருக்கு, அவங்க ஒரு மசோதாவை அனுப்புறாங்க, நாங்க இதுக்கான வியாக்கியானங்கள் தெரிஞ்சுக்கிறோம், இதை பத்தி ஆராயிரும் சொல்லி ஒரு 5 வருடம் கிடப்பிலே போடுவது சரியா? நீங்க கடந்த தீர்ப்புன்றது ஒரே ஒரு ஆசீர்வாதம், எனக்கு ஒரு விளக்கத்துக்காக, அது சட்டத்தில் இல்லாத ஒண்ணு 30 நாள் 60 நாள்ன்றது அவங்களாக வியாக்கியானம் பண்ணிக்கிட்டதா கூட இருக்கலாம். ஆனா அது அந்த முடிவுக்கு எப்ப வந்தாங்க? உந்தி தள்ளப்பட்டார்கள். எப்படிங்க நீங்க ஒரு மாநில அரசு 5 வருஷமா ஆச்சு, ஒரு மசோதாவுக்கு நீங்க கையெழுத்து போடாம இருப்பீங்களான்றதுக்கு தானே அவங்க அந்த 30-60ன்னு வந்தாங்க. அது அரசமைப்பு சொன்னது இல்ல, ஆனா அப்படி உந்தி தள்ளப்பட்டார்கள் 2 நீதிபதிகள்.
விஜயன், அதாவது இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒப்பீனியனை வந்து இன் டோட்டாலிட்டியா படிக்கணும் அப்படின்றத என்னுடைய விருப்பம். ஆர்கேவோடைய அந்த பேச்சுல கூட நான் வந்து செரி பிக்கிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் வந்து பயன்படுத்தினேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், இதை பத்தி சிறிது விரிவாக என்னிடம் வந்து கருத்து கேட்டிருந்தீர்கள். அதாவது அரசியலமைப்பின் 200வது பிரிவின் கீழ் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநர்களுக்கு விருப்புரிமை உள்ளது. அமைச்சர்கள் குழுவின் உதவி மற்றும் ஆலோசனைக்கு கட்டுப்பட தேவையில்லை. இது வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு 2ஆம் நம்பருக்கு அவர்கள் கொடுத்த பதில். அதே போல வந்து மசோதாக்கள் மீதான ஆளுநரின் முடிவுக்கு நீதிமன்றம் காலக்கெடுவை பிரிவு 200 கீழ் பரிந்துரைக்க முடியாது. இது நம்ம ஏற்கனவே இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் பரிந்துரைக்க முடியாது அப்படின்னா, ஒவ்வொரு மசோதாவும் ஒவ்வொரு விதமான ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மசோதாவும் கடைசி பக்கத்துல அந்த மசோதா எதற்காக அரசு கொண்டு வருகிறது, அது வந்து அரசு கொண்டு வருகின்ற மசோதாவாக இருந்தாலும் சரி அல்லது தனிநபர் மசோதாவாக இருந்தாலும் சரி, அதுல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இணைக்கப்பட வேண்டும். அதே சமயம் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் அதுக்கு வந்து கொடுக்கப்பட்டது, அது வந்து சட்டமன்றத்திலோ அல்லது பாராளுமன்றத்திலோ அது வந்து டிஸ்கஷன் நடக்குது. அதனுடைய ஒப்புதலுக்காக போகும்போது அதனுடைய கான்ஸ்டிடியூஷனாலிட்டி, அது லீகாலிட்டி, இதை வந்து பார்க்க வேண்டியது வந்து கவர்னருடைய கடமை. எந்த ஒரு கவர்னர் நீங்க ஒரு நிமிஷம் விஜயன் கொஞ்ச நேரம் ப்ளீஸ். நான் வந்து நீங்க 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, எனக்கு 3ஆவதா கூப்பிட்டுருக்கீங்க. நான் 2 பாயிண்ட முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க 1000 கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். 4ஆவதா ஒருத்தர் பொறுமையா காத்திருக்கிறார். அவர் என் மேல இன்னும் கோவப்படுவார், என்ன 4ஆவதா அழைக்கிறீங்க. ஆமா, அடுத்தது வந்து நண்பர் பிரசன்னா வந்து சொல்லும்போது கவர்னருடைய அலுவலகத்துக்கு வந்து இம்யூனிட்டி இல்லை, கவர்னருக்கு இம்யூனிட்டி உள்ளது அப்படின்னு. அதுல வந்து அந்த பதில் ரொம்ப தெல்ல தெளிவாக அந்த ஜட்ஜஸ் 5 பேருமே சொல்லியிருக்காங்க. while the governor enjoys personal immunity, immunity means personal immunity, தனிப்பட்ட immunity, the office of the governor is subject to this court's jurisdiction. ஏன் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு ஜனாதிபதியோட அலுவலகமோ அல்லது வந்து கவர்னருடைய அலுவலகமோ இட் இஸ் எ கண்டினியூவம். அதாவது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கவர்னர் அவர் ராஜினாமா பண்ணி போயிடலாம், அல்லது அவர் வேறு பதவிக்கு போயிடலாம், அல்லது அவர் இறந்து விடலாம். ஆனால் ஒரு கவர்னருடைய அலுவலகம் அது வந்து ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி, அதாவது வந்து நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரிக்கு ஈக்குவலான ஒரு அதிகாரம். அவருக்கு கீழே வந்து நான் உங்க பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நீங்க அதனுடைய ப்ரொசீஜரல் விஷயத்தை வந்து நீங்க சொல்றீங்க, நான் மறுக்கல. நான் வெளிப்படையா ஒரு அரசியல் ரீதியா பாருங்களேன், ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னா, பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இந்த பிரச்சனை வரவே இல்லை. ஆளுநருக்கும் மாநில அரசுக்குமான மோதல் வரல. எதிர்கட்சி ஆளும் மாநிலத்துக்கு தான் அங்க வந்து as soon as possible, as early as possible சரியா பயன்படுத்துறாங்க. அப்ப இது அரசியலாவும் பார்க்க வேண்டி இருக்குல்ல. நீங்க பேசுவது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல், அதனுடைய பாதையில் பேசுறீங்க, அரசியலாவும் இதுல இருக்குல்ல கருத்து. எதிர்கட்சி மாநிலத்தை முடக்குறாங்கன்னு. விஜய், நீங்க சரியான ஒரு புள்ளியில வந்து நிறுத்திருக்கீங்க. அதாவது இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய டைமை வந்து நான் வந்து புஷ்பேக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். கமலா பெனிவால் அப்படின்னு ஒரு கவர்னர் இருந்தாங்க குஜராத்ல. திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அங்க வந்து முதலமைச்சரா இருந்தாங்க. அந்த பீரியட்ல 10 வருடமாக ஒவ்வொரு மசோதாவும் கிடப்பில் போடப்பட்டது. அவங்க எதுலையுமே கையெழுத்து போடல. திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு மசோதாவையும் கையெழுத்து போடவில்லை என்று அதற்காக வந்து பல்வேறு சமயங்களில் அவர்களை பார்த்து அது குறித்து பேசினார்கள். பிறகும் நடக்கவில்லை. அதுக்காக வந்து அவர் கோர்ட்டிலும் போய் வாதாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அதே சமயம் இன்னைக்கு தேதியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த இடத்துல கான்ட்ரோவர்சி இருக்குதோ, எந்த இடத்துல கான்ஸ்டிடியூஷனாலிட்டியில வந்து பிரச்சனை இருக்குதோ, லீகாலிட்டியில பிரச்சனை இருக்குதோ, அங்கதான் கவர்னர்கள் வந்து, அது கேரளாவாக இருந்தாலும் சரி, பஞ்சாபாக இருந்தாலும் சரி, மேற்கு தமிழ்நாடு நிறுத்தி வைக்கிறார்கள். இதே கவர்னர், ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன், திரு ஆர்.என். ரவி அவர்கள் கடந்த வாரம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார்கள். அதாவது ஒரு சில மசோதாக்களில் ஒரு வாரத்தில் கூட கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்பி இருக்கிறார். ஏன்? எந்த இடத்துல பிரச்சனை இல்லையோ அது வந்து நம்ம நிறுத்தி வைக்க கூடாது. இங்க அரசியலே கிடையாது விஜயன், நாங்கள் அரசியல் செய்வது கிடையாது.